அவர் எப்பவுமே இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது. மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலாக தனியாக சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்பொழுது மதுரை மாவட்டத்தில் இருந்து நினைக்கிறேன் போடி நாயக்கனூரில் மாண்புமிகு அம்மா அவர்கள் போட்டிடுறாங்க. அம்மாவை எதிர்த்து திரையுலகத்தைச் சேர்ந்த நிர்மலா அவர்கள் வெந்நீராடை நிர்மலா அவர்கள் போட்டிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு சீஃப் ஏஜெண்டா இருந்தவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர். அப்பொழுதே அம்மாவுக்கு விசுவாசம் கிடையாது. சிலருடைய முயற்சியால் சிபார்சால் உள்ளே நுழைந்தார். நுழைந்த பிறகு அந்த துரோகத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக அமைச்சர் கொடுத்தாங்க, முதலமைச்சராக்கினாங்க. மாண்புமிகு அம்மா இறந்த பிறகு உடனடியாக தர்ம யுத்தத்தை மேற்கொண்டார். பிறகு தர்ம யுத்தத்தை மேற்கொண்ட பிறகு மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று எல்லா எங்களுடைய தலைமை நிர்வாகிகள், இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் எல்லாம், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். அதன்படி நாங்கள் ஒன்றாக இணைகின்ற பொழுது பல கோரிக்கை வைத்தார். அதில் ஒன்று, மாண்பு அம்மா அவர்கள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார். அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஆணையத்தை நியமித்தோம். யாரை சுட்டிக்காட்டி மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் என்று அனைவருக்கும் தெரியும். தெரியாத ஒன்றும் கிடையாது. ஒருவர் மீது குற்றம் சுமத்தி அதை விசாரித்தே ஆக வேண்டும் என்று என்னை நிர்பணப்படுத்தி நாங்கள் கட்டாயத்தின் அடிப்படையில் ஆணையத்தை அமைத்தோம். ஆணையத்தை அமைத்த பிறகு அந்த ஆணையம் பலமுறை இவருக்கு நோட்டீஸ் சமன் கொடுத்து கூட போய் ஆஜராகலை. அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் 2019 வந்தது. ஒன்றாக இணைத்த பிறகு அவருக்கு முக்கிய பொறுப்பு வேணும்னு கேட்டார். ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் வேணுனாங்க. அவருக்கு வெறும் 3% பேர் தான் ஆதரவு இருந்தாங்க. வெறும் 3% பேர் தான், 10 பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. 97% பேர் எங்கள் அணியில் இருந்தாலும் கூட எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டிருந்த ஒருங்கிணைப்பாளரே கொடுத்தோம், துணை முதலமைச்சர் கொடுத்தோம், நல்ல இலாக்கா கொடுத்தோம். அப்பவும் அவருக்கு மனசு திருப்தி இல்லை. மீண்டும் 2019 அவருடைய மகன் தேனி நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவிச்சாங்க. அதை மட்டும்தான் அங்கே வினிச்சார். இடைத்தேர்தலில் அக்கறையே செலுத்தல. அதோட அங்கே ஆண்டிப்பட்டி பெரியகுளம் இடைத்தேர்தல் வருது. ஆண்டிப்பட்டியில் நாடாளுமன்ற தேர்தலில் இவருடைய மகன் அதிகமான வாக்கு பெறார். அதிமுக வேட்பாளர் குறைந்த வாக்கு பெறார். அப்படின்னா இந்த இயக்கத்துக்கு விசுவாசமான இருக்கிறாரா? ஏன்னா அதில் வெற்றி பெற்று வந்தால் தான் ஆட்சி காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கூட ஆட்சி பற்றி கவலை இல்லை, தன்னுடைய மகனை பற்றி தான் கவலை, கட்சி பற்றி கவலைப்படாத ஒரு மனிதர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைமையில் ஒற்றை தலைமை வேண்டுகின்ற பொழுது சில பிரச்சனைகள் வந்தது, வாக்குவாதம் வந்தது. அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கிற மூத்த நிர்வாகி தான் அண்ணன் திண்டுக்கல் அண்ணன், எங்கள் அண்ணன் செல்லூர்ராஜ் அண்ணன், உதயகுமார், ராஜன் செல்வா போன்றவரெல்லாம், இன்னும் காமராஜர், டாக்டர் விஜயபாஸ்கர், அண்ணன் ஓஎஸ் மணிலாம் போய் அவர் வீடு தேடி போய் வேண்டாம், அனைவரும் ஒற்றுமையாக இருக்கலாம் என்று பல முறை பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஒத்துக்கவே இல்லை. அப்புறம்தான் அவர் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது. அப்புறம் பொதுக்குழு கூடிச்சு நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கு பிறகு பார்க்கும்போது பொதுக்குழு நடக்கின்ற போது ரவுடிகளை வச்சுட்டு போய் கல்லை எடுத்து அடிச்சுக்கிட்டே போய் கட்சிக்கார வண்டியெல்லாம் நுணுக்கி கட்சிக்காரர் அடித்து மண்டையை உடைச்சி கையை உடைச்சி போய் தலைமை அலுவலகத்தில் போய் கதவெல்லாம் உடைச்சி உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் சூறையாடி பொருளை திருடிட்டு போனாங்க. திருட்டு வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டது. வழக்கெல்லாம் பதிவு செஞ்சு நடந்துக்கிட்டு இருக்குது. பல பேர் எங்களுடைய தொண்டர்கள்லாம் இவரை ஒருங்கிணைப்பாளரை ஆகின கொடுமைக்காக பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாங்க. பல பேர் இவர் புகார் செஞ்சு பல பேர் அவரை அடிச்சிட்டான்னு சொல்லி பல பேர் மேலே புகார் செஞ்சு 15 நாள் ஜெயிலிருந்து அப்புறம் தான் ஜாமீன் எடுக்கப்பட்டார். ஆக இப்படிப்பட்டவர் ஒரு சுயநலவாதி. கட்சிக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டார். கட்சிக்காக விசுவாசம் இருந்த வரலாறே கிடையாது. அதுக்கு பிறகு வழக்கு போய் போட்டார். கட்டளையை முடக்க வேணும்னு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறார். எந்த விதத்தில் நியாயம்? அப்புறம் நீதிமன்றம், அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் எல்லாம் எங்கள் தரப்பில் தான் நியாயம் இருக்குதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலாவது
அவர் வந்து இந்த கட்சிக்கு இணக்கமாக இருப்பார், விசுவாசமாக இருப்பான்னு பார்த்தா ராமநாதபுரத்தில் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய வேட்பாளர் ரெட்டலை எதிர்த்து போட்டிடுறார். அங்கே அவருடைய வாக்குகள் எல்லாம் பணத்தால் பெறப்பட்டது. அவருக்காக எந்த ஓட்டும் போடல. ரெட்டலை எதிர்த்து நிற்கிறார். இவர் எப்படி கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார்? எப்படி கட்சிக்காரன் அரவணைப்பார்? சிந்தித்து பாருங்க. ஆக இவர்கள் எப்பொழுதுமே அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது. அவர் சுயநலம் படைத்தவர். அதனால அதிமுகவிலே அவர்களை இணைக்கின்ற பேச்சுக்கோ 1% கூட இடமில்லை. மன்னிப்பு கடிதம் யார் வேணாலும் கொடுக்கலாம். இத்தனையும் செஞ்சு விட்டு மன்னிப்பு கடிதம் கொடுப்பேன்ல. ஒரு சாதாரண தொண்டை ஒரு தப்பு பண்ணா அடிப்படை உறுப்பு நீக்கிறோம். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணவருக்கு எப்படி போய் தண்டனையை வந்து என்ன பண்ண முடியும்? இது நானும் அவரை எடுத்த முடிவு இல்லை, பொதுக்குழு எடுத்த முடிவு. அதான் புரிஞ்சுங்க. இது யாரும் நீக்கல, அவர்ல பொதுக்குழு உறுப்பினர்களால் இவரை அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்.